Hi friends, Bashas kitchen இன்னைக்கு நம்ம homemade parotta எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பரோட்டாக்கு இன்னைக்கு நான் முட்டை, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போறதில்ல. வீட்ல வச்சிருக்கிற ரொம்ப மினிமல் ingredients வச்சு இந்த பரோட்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல கூட ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஹோம்மேட் பரோட்டா செய்யறதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிளாஸ் மைதா மாவு அப்புறம் 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பரோட்டா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு முட்டையோட ஒயிட் அப்படி இல்லைன்னா ஃபுல் முட்டையும் சேர்த்து நம்ம மாவாக பிசைஞ்சோன்னா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். பட் அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வெதுன்னு இருந்தாலும் ஓகே தான், நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் இதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு நம்ம மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். 1/2 கப் பால் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு மாவு பிசைறதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதா தண்ணியும் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கிராக்ஸ்லாம் இல்லாமல் இருக்கா அப்படின்ற பதம் வர்ற வரைக்கும் நல்லா இது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெய் இந்த மாவில் நல்லா படர்ற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து மறுபடியும் பிசைஞ்சு உருண்டை போட்டுக்க போகிறோம். மாவில் உருண்டை சேர்க்கறதுக்கு நல்லா இந்த மாதிரி மாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா நீங்கள் பெருசாக செய்யணுமோ இல்லை சின்னதாக செய்யணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால மாவில் நம்மளுக்கு கிராக்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நடுவில் நம்மளோட விரல் வச்சு இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிட்டு இந்த உருண்டையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா மாவையும் உருண்டை போட்டு வச்சிடுறேன். உருண்டை போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்மளோட மாவு எடுத்து நம்ம பரோட்டா செய்யறதுக்கு தேவையான அந்த லேயரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லேயரிங் பண்ணுறதுக்கு நம்ம உருண்டை போட்டு வச்சுருந்த மாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆனால் நம்ம இது நல்லா மெலீஸாக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அதில் லேயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு நான் கீழே என்னோடய சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பேலன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இதை இழுக்க முடியுதோ அந்த அளவுக்கு இதை நல்லா மெலீஸாக இந்த மாதிரி இழுத்துக்கணும். சைடில் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் கனம் இருக்கும். அந்த கனத்தை எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிடணும். பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இப்போ எனக்கு மாவு கொஞ்சம் கனமாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. எலாஸ்டிசிட்டி உங்களுக்கு கம்மியாகுது அப்படின்னு நினைக்கும் போது நல்லா நீங்கள் எண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாவு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இதில் நம்ம சாரிக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இதில் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வைக்கணும். லேயரிங்க்கு வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா ஜென்டிலாக பிடிச்சிட்டு எலாஸ்டிசிட்டி வர்ற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு இதை நீங்கள் இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லேயரிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பரோட்டாவில் நடுவில் நம்மளுக்கு கனமாக இருக்கும் இல்லையா, அந்த கனம் நம்மளுக்கு கம்மியாயிரும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி உருட்டி நடுவில் இருக்கிறத இந்த மாதிரி இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் இது மேலே தடவி எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி தான் நம்ம பரோட்டாக்கு லேயரிங் பண்ணணும். ஸோ இதில் நம்ம ரொம்ப இதை உள் பக்கமாக டக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாவோட எலாஸ்டிசிட்டி நம்மளுக்கு கம்மியாயிரும். அதனால ரொம்ப மாவை நம்மளுக்கு பிசைஞ்சு அதை எலாஸ்டிசிட்டி போகிற அளவுக்கு நீங்கள் அதை பிசையக்கூடாது. அதுக்காக தான் இங்கே கொஞ்சம் நான் தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். அதே மாதிரி இழுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கோதுமையில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்காது. பட் லேயர் உங்களுக்கு ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும் எண்ணெய் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது.
நாலா பக்கமும் நம்மளுக்கு வந்து நல்லா மெலிசா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதே வந்து நீங்கள் அப்படியே வந்து சுட்டு எடுத்தீங்கனாலும் நம்மளுக்கு வீச் பரோட்டா மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இந்த மாவு ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து 2 பக்கமும் பிடிச்சி இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். இதே மாதிரி எல்லா பரோட்டா உருண்டையும் இந்த மாதிரி லேயர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. லேயர் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா அது ஊறணும். அதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம பரோட்டா ஃபார்முக்கு நம்மளுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்றாப்புல இந்த மாதிரி பேலன் வச்சு பேலாய்ச்சிக்கணும். நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே குட்டிவா பரோட்டா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி டிசைர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் இதை பேலாய்ச்சிக்கலாம். இப்போ நான் வந்து நார்மலாக என்ன பண்ணுவேன்னா இது ரொம்ப வந்து கனமாக இருக்கிற மாதிரி வந்து பேலாய்க்க மாட்டேன். இது வந்து நல்லா உங்களுக்கு நாலா பக்கமும் நல்லா தின்னாக ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து இதை இழுத்து விட்டுக்குவேன். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம எண்ணெய் ஊற்றி இது நல்லா நம்ம வேக வைக்கும் போது நம்மளுக்கு நடுவில் முறுமுறுன்னு இருக்குமே தவிர நடுவில் மாவாக இருக்காது. அதனால யூஸ்வலாக அதோட சைஸ்ல இருந்து கொஞ்சம் வந்து பெரிய சைஸ்க்கு இதை வந்து நீங்கள் அது எந்த அளவுக்கு எலாஸ்டிசிட்டி வருதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பரோட்டா செய்யும்போது கடையில் சாப்பிட்றதோட வீட்டில் சாப்பிட்றதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ ஒரு தவா சூடு பண்ணி கொஞ்சம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு பிசையறதுக்கு அப்புறம் உருண்டை போடுறதுக்குலாம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டோமே. இதை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியான எண்ணெயில் இதை நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அகைன் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு இந்த பரோட்டாவை நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, இப்போ இதை வந்து நம்ம நல்லா மெலிசா இழுத்து விட்டதுனால தான் நடுவுலலாம் நம்மளுக்கு எப்படி முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்க. எனக்கு வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே நீங்கள் வந்து இதை தவால போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் 4லேருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வேக விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு 4 பக்கமும் ஈவனாக குக் ஆகும். இல்லாட்டினா நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கிற கனமான பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். 2 கரண்டி வச்சு இதை சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா லேயரிங் நல்லா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பரோட்டா முட்டை இல்லாமல் பேக்கிங் சோடா இல்லாமலேயும் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பரோட்டா வச்சு அடுத்ததாக நம்ம வந்து மதுரை ரோடு கடை முட்டை பரோட்டா அப்புறம் வந்து இதுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் சால்னா ரெசிபியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.